புதிதாக கட்சி தூங்க போறாங்களா சசிகலா? தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய வாக்குகள அவங்க கைப்பற்றுவதற்கான ஒரு ஏற்பாடா இத சொல்றாங்க. சிறையில இருக்கும்போது அவங்கள கட்சிய விட்டு தூக்குறதுக்கு பாஜக கடைசியா முடிவு பண்ணுச்சு. ஏன் பாஜக வந்துட்டு சசிகலாவ குறி வச்சது அப்படின்னம்னா, சசிகலா இருக்கிற வரைக்கும் அதிமுகவ அவங்க ஒண்ணா சேர்த்துருவாங்கன்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு 2026 15 வருஷத்துல மக்களுக்கான அரசியல எங்க ஆனா பண்ணாங்க? பிரஸ் மீட்ல நான் எதிர்கொள்வேன் அப்படின்னு தானே ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த பிரஸ் மீட்ல லாஸ்ட் பிரஸ் மீட்ல அப்படி பேசியிருக்காங்கல்ல அவங்க சார். எத வேணாலும் பேசட்டும். எதுவுமே செய்யாத ஒரு கட்சிக்கு வந்துட்டு ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு இருக்குன்னா எப்படி நம்புறது? இப்போ ஒரு தொகுதிக்கு நீங்க இப்படி சொல்றீங்க. இந்த 3000 இதுக்கு ஓட்டுட்டு ஒரு பெரிய சண்டையே நடந்ததே சார். புளிய கண்டு பயப்படுறவங்கள ஏமாறப்படுத்துவீங்க அப்படின்ற மாரி. தோல்வி நிதர்சனம். அத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்பதான் 70 சீட்டு. 70 சீட்டு காங்கிரஸ் குடுக்குறது காங்கிரஸுக்கு என்ன இருக்கு தமிழ்நாட்டுல? 1. நியூஸ் பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேத்து நினைக்கிறேன். நேத்து முந்தா நேத்து சசிகலா அவர்கள் ஒரு பிரஸ் மீட் குடுத்தாங்க. ம். அவங்க பிரஸ் மீட் குடுத்த பிறகு சமூக வலைதளங்கள்ல ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு பரவுது. ம். புதிதாக கட்சி தூங்க போறாங்களா சசிகலா? ம். தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய வாக்குகள ம். அவங்க கைப்பற்றுவதற்கான ஒரு ஏற்பாடா இத சொல்றாங்க. ம். இது சாத்தியமா? இல்ல. அப்படி நடக்காது. ம். அவங்களுடைய ஒரே அப்ஜெக்டிவ் என்ன இருந்ததுன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே பாஜகவினுடைய தலையீட்டுனால பாஜகவுடைய கைப்பாவையா முதல்ல ஓபிஎஸ் ஆனாரு. அதுக்கப்புறம் இபிஎஸும், ஓபிஎஸும் ஆனாங்க. 2 பேரும் ஆயிட்டு கட்சி இது பண்ணிட்டு கடைசியில அதுக்குள்ள இவங்க சிறையில இருந்தாங்க. ஆட்சிய காப்பாத்துறதுக்காக எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க சிறையில இருக்கும்போதே அவங்கள கட்சிய விட்டு தூக்குறதுக்கு பாஜக கடைசியா முடிவு பண்ணுச்சு. ஏன் பாஜக வந்துட்டு சசிகலாவ குறி வச்சது அப்படின்னம்னா, சசிகலா இருக்கிற வரைக்கும் அதிமுகவ அவங்க ஒண்ணா சேர்த்துருவாங்கன்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்குது. வேற யாரும் ஒண்ணா சேர்க்க முடியாது. இவங்க வந்தாங்கன்னா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துரலாம். அதனால மறுபடியும் நம்ம பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல அதிமுகவினுடைய இடத்த பிஜேபிய கைப்பற்றக்கூடிய அந்த முயற்சி அடிபட்டுடும். அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். அமித்ஷாவுக்கு தெரியும். அதனால தான் வந்துட்டு என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து, ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு போட்டு, பொதுக்குழு வந்துட்டு இப்ப இப்ப பொதுக்குழு கூட்டி, பொதுக்குழுவுக்கு அந்த தீர்மானிக்கக்கூடிய உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு சசிகலாவ தூக்கி வெளில போடுறாங்க. அதுக்கப்புறம் ஏற்பட்ட மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் தூக்கி வெளில போட்டுடுறாங்க. ஓபிஎஸ் தூக்கி வெளில போடுறாரு. ஒற்றை தலைமை அப்படின்ற அடிப்படையில. இப்படியெல்லாம் வந்துட்டதுக்கு பிற்பாடு, அவங்க சசிகலா வெளியில வரும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா, அவங்க ரிலீஸ் ஆகி வெளியில வந்து பவுரிங் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெறும்போது, வீல் சேர்ல இருக்கும்போதே, என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் வந்துட்டு இவ்வளவு சம்மன்கள வந்துட்டு அவங்களோட கையில ஒப்படைச்சாங்க. ம். என்னன்னா, அரசியல்ல நீங்க இறங்குனீங்க அப்படின்னம்னா, நீங்க டெய்லி கோர்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். இவ்வளவு வழக்குகள நாங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்றது தான். உடனே அவங்க வந்துட்டு நான் அரசியல்ல ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் 2011 தேர்தலே நடந்து முடிஞ்சுச்சு, போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த அதிமுகவ வந்துட்டு ஒன்றிணைக்கணும் அப்படின்றதுல அவங்க எவ்வளோ முயற்சிலாம் பண்ணாங்க. அதுல வந்துட்டு முதல்ல தடையா இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் தான். அவருக்கு இந்த அம்மா வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு அதிகாரம் போயிடும். அவர் எதிர்த்தாரு. அடுத்தபடியா ஓபிஎஸ் கண்டுகொள்ளவே படவில்லை. ஏன்னா அந்த அம்மா வந்தாங்கன்னா நம்மளையும் தான் ஒழிச்சுருவாங்க அப்படின்றது. இது வந்துட்டு இப்ப அதிமுகவினுடைய தலைமையில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இது தெரியும். அதுல வந்து தினகரன் ஒரு ஆள் தான். நமக்கும் இது ஒரு வந்துட்டு ஒரு அச்சுறுத்தல் தான் அப்படின்றதுனால தான். ஸோ, அவங்க வந்துட்டு வெளில வந்துட்ட உடனே சந்திக்க கூட தவிர்த்தாரு டிடிவி தினகரன். அதனால இவங்களுக்கு யாரோடையுமே எந்த விதமான இதுவுமே இல்ல. இவங்களுடைய அந்த கூட்டணி அந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய முயற்சிக்கு யாருமே இவங்க ஆதரிக்கவே இல்ல. கடைசியில பார்த்தீங்க அப்படின்னம்னா, அது வந்துட்டு வர்ற மாதிரி ஒரு சூழல் வந்துட்டு ஏற்பட்டுச்சு. அதான் அந்த போன அக்டோபர் எண்டு தேவர் ஜெயந்தி அப்ப எல்லாம் வந்துட்டு. அதுக்கப்புறம் அவங்க பாஜக குடுத்த நெருக்கடியில முதல்ல செங்கோட்டையன் வந்துட்டு என்ன பண்ணாரு, டக்குன்னு மீண்டும் இவங்களுடைய அதிமுகவோடையோ அப்படிலாம் போக விருப்பம் இல்ல. விஜய் கிட்ட போயிட்டாரு அவரு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அ டிடிவி தினகரன் அவங்க எதிர்த்துறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்த எதிர்த்துட்டாங்க. இப்ப ஓபிஎஸ் கிட்ட இருந்த எல்லாருமே வந்து வெளியேறிட்டாங்க.
எக்ஸப்ட் ஐயப்பன்ற ஒரே ஒரு எக்ஸ்எம்எல்ஏ மட்டும்தான். மற்ற எல்லாரும் வெளியேறிட்டாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன இருக்குது? கட்சி மட்டத்தில் வந்துட்டு இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால இவங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இவங்க செய்யறாங்கன்னா யாருக்கு எதிராக செய்வாங்க? ம். அதாவது அப்ப அந்த யாருக்கு எதிரா செய்றாங்கன்ற கேள்விய நீங்க வைக்கிறீங்க. தென் மாவட்டங்கள்ல குறிப்பா ஓபிஎஸ், டிடிவிங்கிற 2 பேர் இணைவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி போன மாசம் வரைக்கும் இருந்தது. ஆனா இணைஞ்சிருக்காங்க. இப்ப இணைந்து தேர்தல சந்திக்க போறாங்க அப்படின்னும்போது, அந்த பக்கங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை குறிப்பாக டிடிவிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஓட்டு வங்கிய வந்து டிஸ்டர்ப் செய்வதற்காக திரு சசிகலா அவர்கள் வந்து கட்சி துவங்குறதுக்கோ, இல்ல அத தொந்தரவு செய்வதற்காகவே பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பல இல்ல இடங்கள்ல அவங்களுடைய பேசக்கூடிய ஒரு நோக்கம் விஷயமா இருக்கே. அவங்களுடைய நோக்கம் அது கிடையாது. ம். அதிமுகவினுடைய வாக்கு வங்கி எதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதிமுக ஜெயிக்கிறத தடுக்கக்கூடாது. அது தரக்கே அவ பேர முடியும் அப்படின்றது தெரியும். அதனால தான் கேட்டேன் நான். யாருக்கு எதிரா அப்படின்ட்டு. ம். ஸோ திமுகவுக்கு எதிரா, பிஜேபிக்கு எதிரா அந்த வலிமை அவங்ககிட்ட இல்ல. பிஜேபிக்கு எதிரா அவங்கள இறங்குறதுக்கு பிஜேபி அனுமதிக்கவே அனுமதிக்காது. ஸோ அதனால அவங்களுடைய பார்ட்டு தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அதனால அவங்களால எதுவும் பண்ண நீங்க முடியாது. முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. ஆனா திரு விஜயோட வந்து சசிகலா அவர்கள் மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும், அவங்க அந்த கூட்டணியில போய் சேர்ந்து வேலை செய்ய போவதாகவும்லாம் பல தகவல்கள் இல்ல வருது. அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் எப்படி சார் இல்ல சரியா நடக்குமா? மக்கள வந்துட்டு அப்படிலாம் மாத்துறது, இவங்கலாம் நெனச்சா ஒரு கூட்டணிய உருவாக்கி, இவங்கலாம் பேசி, ம். உடனே மக்கள் எல்லாம் மாறுற அப்படியாப்பட்ட நிலையில தமிழ்நாட்டு மக்கள் இல்ல. முதல்ல புரிஞ்சுக்கணும். சசிகலாவுடைய அரசியல் வந்துட்டு ஒரு பொது அரசியலா வந்ததே கிடையாது. இந்த அவங்க ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு சொல்றேன். ரிலீஸ் ஆன அந்த 2011லேருந்து ஆரம்பிச்சு, இன்னைக்கு 2026 15 வருஷத்துல மக்களுக்கான அரசியல எங்க ஆனா பண்ணாங்க? பிரஸ் மீட்ல நான் எதிர்கொள்வேன் அப்படின்னு தானே ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த பிரஸ் மீட்ல லாஸ்ட் பிரஸ் மீட்ல அப்படி பேசியிருக்காங்க அவங்க சார். எத வேணாலும் பேசட்டும். ம். எவ்வளோ வேணாலும் பேசட்டும். அத பத்தி ஒண்ணும் இல்ல. ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்டேருந்து வரணும். நீங்க மக்கள்கிட்டேருந்து வரணும்னா, மக்களுக்காக போராடி இருக்கணும். மக்களோட நின்னு இருக்கணும். மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை ஏற்பட்டுருக்கணும். இது 3ம் இல்லாம, நீங்க ஒரு அரசியல உருவாக்குன உடனே, மக்கள் உங்கள நம்புவாங்க. உங்களுக்கு ஆதரவளிப்பாங்க. அப்படின்ற நிலைமை அந்த மாரி ஒரு நிலைமை வந்துட்டு அடிப்படையற்றது. இப்ப தாவேகா, காங்கிரஸ் கூட்டணி பத்தி தொடர்ந்து ஒரு பேச்சு போயிட்டே இருக்கு. ரொம்ப சமீபமா கனிமொழி கூட திரு ராகுல் காந்திய போய் சந்திச்சாங்க. அவங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்குறாங்க. அவரு இன்னும் கேட்டா 2016ல எங்களுக்கு எவ்வளோ எண்ணிக்கையில சீட்டு குடுத்தீங்களோ, அந்த எண்ணிக்கை வேணுங்கிற டிமாண்ட் பண்ணதாக ஹிந்து மாரியான பத்திரிகைகளே செய்தி வெளியிடுது. அது ஒரு பக்கம் இருக்க. தாவேகா தரப்பு வந்து 70 தொகுதிகளை கொடுப்பதாகவும், 6 அமைச்சர் பதவியை கொடுப்பதாகவும், துணை முதலமைச்சர் பதவியை கொடுப்பதாகவும், நேரடியா வந்து ராகுலும், விஜயும் வந்து பேசுறதுக்கான ஒரு ஏற்பாடு நடக்குது. அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டே இருக்கு. இது நம்பக்கூடிய ஒரு பேச்சா? இப்ப தாவேகாவ காட்டி திமுகக்குள்ள வந்துட்டு காங்கிரஸ் அதிகமான இடத்த கேட்கலாம். ம். அது ஒண்ணும் பெரிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு எதிர்கேள்விய போடுங்களேன். காங்கிரஸினுடைய ஓட்டு கான்ட்ரிபியூஷன் டூ டிஎம்கே கூட்டணி எவ்வளவு? ஒரு தொகுதிக்கும் அவங்க ஒரு கேண்டிடேட்ட போட்டு, அவங்களால தளபதி அவர்கள் சொல்றாரு, பரவலா 3000 ஓட்டு தான் இருக்கும் தொகுதிக்கு அப்படின்லாம் என்ன சொல்றாரு. கேட்டீங்க அப்படின்னம்னா 500 ஓட்டு. என்ன அத சார் தாண்டி இப்படி கிடையாது. சொல்றீங்க? ஒரு சில ஒரு இடங்கள்ல வந்துட்டு தேசிய கட்சிய போய் நம்ம அப்படி பேச முடியுமா இல்ல சார்? பேசுறது இல்ல. நீங்க இப்படி சொல்லுங்க. நீங்க இப்போ இங்க தமிழச்சி தங்கபாண்டியன் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களோட எவ்வளோ காங்கிரஸ்காரங்க வந்தாங்க? சுப்பிரமணியன் இங்க வந்துட்டு சட்டமன்றத்தில போட்டியிட்டாரு. அவரோட எவ்வளோ காங்கிரஸ்காரங்க வந்தாங்க? அந்த வண்டியில எல்லா 8 கொடியோ, 10 கொடியோ கட்டுறாங்கல்ல. அதில ஒரு கொடி காங்கிரஸ் கொடி. அந்த ஒரு காங்கிரஸ் கொடிய புடிக்கிறதுக்கு ஒரு காங்கிரஸ்காரன் இருக்கானுங்க. இப்போ கூட சமீபத்தில ஒரு திருமணத்த அட்டெண்ட் பண்ணேன். எல்லா கட்சிக்காரங்களும் வந்திருக்காங்க. நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு வந்த ஒரே காங்கிரஸ்காரர், ஒரே காங்கிரஸ்காரர். காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு கவுன்சிலர் நிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 5 பேர் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இவர் தென்சென்னை மாவட்டக்காரர். இவங்க வெளியில வந்துட்டு நடத்துற ஒரு போராட்டத்த சொல்லுங்க. ஒரு மக்கள் இயக்கத்த சொல்லுங்க. எதுவுமே செய்யாத ஒரு கட்சிக்கு வந்துட்டு ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு இருக்குன்னா எப்படி நம்புறது? இப்போ
ஒரு தொகுதிக்கு நீங்க இப்படி சொல்றீங்க. இந்த 3000 இதுக்கு ஓட்டுட்டு ஒரு பெரிய சண்டையே நடந்ததே சார். திரு மாணிக்கம் தாக்கூர் வந்து தளபதியை திட்டி சண்டையே போட்டிருந்தாரே! இல்ல அதெல்லாம் போடுவாங்க. சண்டை தானே போடலாம். தேர்தல்ல நின்னு டெபாசிட்டா வாங்குனாங்க. 2014 எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது என்னது? காங்கிரஸ் இஸ் நத்திங். தட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட். 3% 3.5%. இன்னொரு விடயத்த நான் சொல்றேன். நடுவுல ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்தபோது, காங்கிரஸ் கட்சி போட்டியிடாமலேயே அத புறக்கணிச்சது. அந்த கட்சிய சேர்ந்த இன்னைக்கு விஜயதரணி மட்டும் தான் இன்னைக்கு பாஜகல இருக்காங்க. அவங்க மட்டும் தான் சொந்த முயற்சியில விளவங்கோடு தொகுதியில கேண்டிடேட்ஸ நிறுத்தி பல இடங்கள்ல ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அவங்கள தவிர ஒரு காங்கிரஸ்காரனும் ஒரு வார்டுலயும் போட்டியிடல, ஜெயிக்கல. அதே நேரத்துல இன்னொரு தேசிய கட்சி நீங்கள அந்த மாரி இன்னொரு தேசிய கட்சியான பாஜக 5.43% ஓட்ட வாங்குனாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ்ல மேற்கு மாம்பலத்துல ஒரு வார்டுல ஜெயிச்சாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பல இடத்துல கன்னியாகுமரி, நாகர்கோவில் தொகுதியில ஜெயிச்சாங்க. அப்படி என்ன பண்ண முடிஞ்சது காங்கிரஸால? அப்போ இந்த இந்த கட்சிக்கு வந்துட்டு அதான் சொன்னேன். இந்த கட்சி எவ்வளவு வோட் ஷேர குடுக்கும்? கிடையாது. அத வச்சுக்கிட்டு அதுக்கு ஒண்ணும் தர முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ, அவரு விஜய் குடுத்தாருன்னு வச்சுக்கங்க. இப்படி ஒரு ஆஃபர்ன்றது உண்மைன்னு வச்சுக்கங்க. அது காரணம் என்னன்னா, புலிய கண்டு பயப்படுறவங்கலாம் ஏமாறப்படுத்துவாங்க அப்படின்ற மாரி இது. தோல்வி நிதர்சனம். அத கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவோமே. அப்பதான் 70 சீட்டு. 70 சீட்டு காங்கிரஸ் குடுக்குறது காங்கிரஸுக்கு என்ன இருக்கு தமிழ்நாட்டுல? 1. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற சீட்டு, அது துணை முதலமைச்சர் எல்லாருக்கும் ஜெயிக்கணுமே. விஜய் ஜெயிப்பாருன்னு தான் சார் சொல்றாங்க. இல்ல ஜெயிக்கணுமே. விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்றாங்க. விஜய்க்கு 20% ஓட்டுன்றாங்க. விஜய்க்கு 30% ஓட்டுன்றாங்க. அவருடைய கட்சிய சார்ந்தவங்கலாம் நிர்மல் குமார்லாம் 45%ன்றாங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல ஒரு 50, 58%க்கு வருவாங்க. ஏன் ஒருத்தரும் உங்கள நோக்கி பேச்சுவார்த்தை கூட நடத்த வரல? சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லக்கூடிய கிளைம் எல்லாம் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிதான் அப்படின்னோம்னா, அவங்கலாம் உங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்கல்ல. ஒருத்தருமே வரலையே. ஸோ உங்கள விட உங்களோட கூட்டணி சேர வரவன் கீனா இருப்பான்ல. உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்றது. அப்ப இதுலேருந்து ஒண்ணுத்த புரிஞ்சுக்கங்க. விஜய் அஸ் அ பொலிட்டிக்கல் லீடர் நத்திங். ஒரு நடிகரா ஹி மே பி சம்திங். லீடரா முடியாது. ஸோ காங்கிரஸ் வேறு யாரோடு கூட்டணி உறுதி செய்யப்படும்? இல்ல காங்கிரஸோட லீடர்ஷிப் வந்துட்டு இங்கேருந்து போனவங்கள எல்லாம் கூப்பிட்டு எல்லார்கிட்டயும் பேசுனாங்க. எல்லாரும் கருத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 42 பேரையும் ஒருத்தரா ரூம்குள்ள கூப்பிட்டு கிடுகிடுன்னு கருத்து சொல்லி அனுப்புனாங்க. அவங்க லீடர்ஷிப் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அவரு கார்கே 3 பேரும் இவங்களுக்கு கருத்து சொல்லி அனுப்புனாங்க. அறிவுரை சொல்லி அனுப்புனாங்க. அது என்னன்னு சொல்லுங்க. மாணிக்கம் தாக்கூர்ல ஆரம்பிச்சு, கரூர் எம்பி ஜோதிமணி. ஜோதிமணி, அப்புறம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னு கேளுங்களேன். யாராவது வெளில மூச்சு விட்டாங்களா? ஒரு டெபாசிட் வாங்க முடியாத ஒரு ஆப்ஷன வச்சுக்கிட்டு, நீங்கலாம் டெல்லிக்கு வந்து எங்கள வற்புறுத்துறீங்க. எங்களுக்கு ஏதோ தமிழ்நாட்டுல நம்ம கட்சி எப்படி இருக்குது என்னன்றது தெரியாத மாரி. அதனால நீங்க எதையும் குழப்ப வேணாம். நீங்க போயிட்டு பேசாத உங்க வேலைய பாருங்க. அதிகாரத்துல பங்கு கேட்கறது ஒரு தேசிய கட்சி, ஒரு பெரிய கட்சி அப்படின்னும்போது, அது வந்து ஒரு கட்சி வளர்றதுக்கான ஒரு விஷயம் தானே சார். அத எப்படி நம்ம தப்பா சொல்ல முடியும்? இல்ல நீங்க குறை சொல்ல முடியும்? நீங்க வந்துட்டு அதிகாரத்துல வந்துட்டு பங்கு கேட்கறது விடுதலை சிறுத்தைகள் கேட்கலாம். ம். ஏன்னா, வெற்றிக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த கட்சியினுடைய வொர்க்கிங்க்கு, அந்த கூட்டணியுடைய வொர்க்கிங்க்கு அவங்க கான்ட்ரிபியூட் கம்யூனிஸ்ட்டுகள் கேட்கலாம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு இடத்துல அவங்க நிக்கிறாங்க ரைட். முஸ்லிம் முன்னேற்ற கழகம். அது அந்த மாரியான ஒரு ஸ்ட்ரெங்த் வாக்கு கொண்டு வர முடியும். அவங்க பண்ணலாம். இவங்களுக்கு எங்க இருக்கு அது மாரி? ஒரு கட்சிக்கு வந்துட்டு ஒரு தனித்த அதிகாரம் இருக்கு அப்படின்னோம்னா, இருக்கு. வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி ஓட் சோரிக்காக இவ்வளவு பெரிய போராட்டங்கள் எல்லாம் டெல்லியிலயும், மத்த இடங்கள்லயும் பண்றாரு. பேசுனாரு. பீகார்ல அவ்வளவு பெரிய பரப்புரைலாம் பண்ணாரு.
இங்கேருந்து கூட ஸ்டாலின் அவரோட போயிட்டு பேசிட்டு வந்தார். இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேற்கொண்ட ஒரே ஒரு சின்ன போராட்டத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு அறிக்கையை சொல்லுங்க. ஓட்சோரி தொடர்பு ஒரு அறிக்கை வந்துச்சு. சொல்லுங்க பாப்போம். நீங்களும் ஜேர்னலிஸ்ட், நானும் ஜேர்னலிஸ்ட். சொல்லுங்க. அப்போ இந்த கட்சி வந்துட்டு ஏதாவது செய்யும். இதுக்கு வந்துட்டு அதிகாரம் தேவை அப்படின்னா, அது கிண்டலா இல்ல? திமுகவுக்கு வந்துட்டு எந்த நெருக்கடியுமே கிடையாது. திமுகவுக்கு ஒண்ணே ஒன்று தான் ரிலேஷன்ஷிப். ராகுல் காந்தி, இந்திரா காந்தியோட ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு வந்துட்டு இந்த இந்தியா கூட்டணியை வந்துட்டு உறுதியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா, மம்தா மாரி, கெஜ்ரிவால் மாரி இந்த கூட்டணி இருக்கும். ஆனா, இந்த தேர்தலுக்கு கிடையாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த முறையா, டப்புன்னு தெரியும் காங்கிரஸ்ன்றது இந்த தமிழ்நாட்டுல சத்தபாம்புன்றது. அது 2001ல திமுகவை பிரஷர் பண்ணி இதே மாரி தான் 63 சீட்ட வாங்கி 5 சீட்ல நின்னாங்க. நான் அப்ப நாம் தமிழர்ல இருந்தேன். அவ்வளோதான். பரப்புரை பண்ணோம். காங்கிரஸுக்கு எதிரா தான். 5 தொகுதியில மட்டும் தான். 58 தொகுதியில அடி. எங்க போச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய பலம்? காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி தலைவர் மூப்பனார். அது வரைக்கும் தான் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் அது ஐடியல் இல்லாத பார்ட்டி அது. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வந்தாரு. இந்த பாரத் ஜோடோ யாத்திரா பண்ணாரு. அதன் மூலமா வந்துட்டு அந்த கட்சிக்கு ஒரு இம்பெட்டஸ் கிடைச்சு, ஒரு இமேஜ் கிடைச்சுச்சு. தக்க வைக்கலையே. தக்க வச்சிருந்தாலும் அந்த கேள்விக்கே இடம் இல்லையே. எந்த இடத்துலயாவது இப்போ விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்றோமா, இவிஎம்க்கு எதிரா தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சீட்டுல தான் வந்துட்டு மீண்டும் தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்துறாங்க. ஏன் காங்கிரஸ் நடத்தலாது? எப்பயாவது பிரஸ் மீட் கொடுக்குறாரு வலிமையா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னோம்னா, சிதம்பரம் அப்படின்ற ஒற்றை தலைவரை தவிர மற்ற யாருக்குமே பேச வரல. ஒரு வார்த்தை பேச வரல. அவங்கள்டையும் பல முறை சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை வெறும் பதவி. ஏதோ இவங்க வந்துட்டு திமுகவினுடைய வெற்றிக்கு ஒத்துழைக்கிற மாதிரி. புரியுதுங்களா? அதெல்லாம் ஜெயலலிதா என்னைக்கோ போட்டு உடைச்சு, தூளாக்கி, ஓரத்துல உட்காரு, ஒண்ணும் இல்லாதவ நீ அப்படின்னு சொன்ன காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு மறுபடியும் காங்கிரஸ் அதுக்காக இயங்குது அப்படின்னோம்னா, அது திமுகவினுடைய பொறுமையை பொறுத்து அவங்களுடைய கையில் இருக்கும். அவ்வளவுதான். ஓபிஎஸ் அவர்களோட நிலை என்னவா இருக்கும் இந்த எலெக்ஷன்ல? ரொம்ப கஷ்டம். அவருடைய விதியை வந்துட்டு என்னைக்கு கழட்டி பாஜக கிட்ட ஒப்படைச்சாரோ, பாஜக நிர்ணயிச்சாங்க. அவங்களுடைய வசதிக்கு நிர்ணயிச்சாங்க. இன்னைக்கு அதிகபட்சம் 2 சீட் அவருக்கு குடுப்பாங்க. யாரோட? என்டிஏ கூட்டணியோட அவர் போவாரா? என்டிஏ கூட்டணியோட அவர் போவாரு. அவருக்கு அவருக்கு, அவருடைய பையனுக்கு அப்படின்னு ஒரு 2 சீட்டு குடுத்து அவர் செட்டில் பண்றாங்க. அவரால ஒரு பெரிய வாக்கு சக்திய திரட்ட முடியாதுன்றது தெரியும். அதே நேரத்தில அவரால வரக்கூடிய சக்தி வரட்டுமே! மேபி 3 சீட் அந்த ஐயப்பன் அப்படின்ற மாரி அவங்கள எல்லாம் வச்சு செய்யலாம். அத தாண்டி வேற எதுவுமே அவருடைய ஸ்ட்ரென்த் கிடையாது. தேமுதிக இன்னுமே வந்து ஒரு டயலமாலயே இருக்கிறாங்க. எந் எந்த இடத்துக்கு நகருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க திருப்பி திருப்பி பிரஸ் மீட்ல நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிதான் ஒரு வார்த்தைய சொல்றாங்க. அவங்க யாரோட நடத்துறாங்க, இல்ல எத்தன பேரோட நடத்துறாங்க அப்படிங்கிற விவரம் இன்னும் வெளிப்படையா வரலையே. இல்ல அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னோம்னா, ஒவ்வொரு தொகுதியிலயும் அவங்களால ஒரு கட்சி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பலம் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய 3000, 4000 வாக்கு பலம் அப்படின்றது உள்ளபடியே தேமுதிகக்கு இருக்கு. சிதம்பரத்துல ஆரம்பிச்சு சேலம் வரைக்கும் அந்த பெல்ட்ல இருக்கு. பின்னாடி அந்த விருதுநகர் போன்ற இடங்கள்ல இருக்கு. உண்மதான். ஆனா அவங்க கேட்கறது, அவங்க அதிகமா டிமாண்ட் பண்ணாங்கன்னா, வட்டி கடைக்கு போற மாரி இது. வட்டி கடையில போய் நீங்க கட்டணம் குடுத்துட்டீங்கன்னா, நான் ஒரு சவரனுக்கு இவ்வளோ தான் குடுக்குறேன்னு மார்வாடி சொல்றான். நீங்க இல்ல ஒரு சவரன் எடுத்துக்கிட்டு 1,50,000 குடுன்னா தரமாட்டான். புரியுதுங்களா? அது நீங்க வட்டிய கட்டாத போய் முடிவு போனா, அவனுக்கு கெயின் ஆவணும். அந்த மாரி தான் வந்துட்டு மற்ற கட்சிகள் பார்க்கும். அந்த இடத்துல இவங்களுடைய பேரம் ரொம்ப தப்பா இருக்குது. அதனால இவங்களுடைய இது போன முறை சந்திச்ச மாரியே அந்த இடத்துல இவங்க தொங்க விடப்படலாம். நன்றி சார். நன்றி.